புதிய கதைகள். ஆத்தங்கரையோரமா இருக்கிற ராமச்சந்திரபுரம் தான் அது. அந்த வருஷம் விளைச்சல் நல்லாதான் விளைஞ்சது. எங்க பார்த்தாலும் தங்க நிறத்துல நெல் கதிர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஊஜனங்க எல்லாம் அறுவடை செஞ்சு நெல்ல கோபுரமா கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. ராமையாவும் அவனுடைய வயல்ல அறுவடை வேலையை தொடங்கினான். அப்போ வயல்ல பூபதியும் ரங்காவும் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. டே ரங்கா, பாத்தியா நம்ம விளைச்சல? இந்த தடவை நேரம் அன்னலக்ஷ்மி நம்ம வீட்டுக்கே வந்தா மாதிரி இருக்கு. பட்டணத்துல இருந்து வியாபாரிங்க வந்திருக்காங்க. மூட்டைக்கு 10 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. நான் இருக்கிற எல்லா தானியத்தையும் கொண்டு போய் விற்க தான் போறேன். அந்த பணத்தை வச்சு என் பொண்டாட்டிக்கு ஒட்டியானம் செய்யலான்னு இருக்கேன். வீட்டுக்கு வெள்ளையும் அடிக்கணும், சந்தோஷமா வாழணும்ல. அப்படிங்களா ஐயா? 10 ரூபாயா தராங்க? அப்ப நானும் எல்லாத்தையும் வித்துடுறேன். எங்கிட்டையும் கொஞ்சம் காசு கிடைக்கும். இந்த பண்டிகைக்கு பசங்களுக்கு புது துணியாவது வாங்குவேன். வித்துடு, இப்பவே வித்தாதான் அப்புறம் விலை குறைஞ்சி போச்சுன்னா இந்த வேலை அப்புறம் கிடைக்காது. கையில கொஞ்சம் பணம் இருந்தா தானடா சந்தோஷமா வாழ முடியும். என்ன ராமையா, நீ எதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்க? அந்த வியாபாரி உங்ககிட்ட இருக்கிற நெல்லையும் தான் கேட்கறான். கொடுத்துடு, நிறைய லாபம் கிடைக்கும்பா. இல்லைங்க ஐயா, இந்த தடவை நெல்லை விற்கலான்னு எனக்கு தோணலை. நான் நெல் எல்லாத்தையுமே பத்திரமா வைக்கலான்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போக அப்படியே கொஞ்சம் ஏழைங்களுக்கு கொடுத்தது போக மிச்சத்தை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். இந்த தடவை நெல்லை விற்கிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஐயோ ராமையா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நெல்லை விற்க மாட்டேன்னு சொல்றியே. மூட்டைக்கு 10 ரூபா. 10 ரூபாங்கிறது எனக்கு தெரிஞ்சு கிடைக்காத வேலை. எடுத்து வச்சா பூச்சி பிடிக்கும், எலி சாப்பிடும். அதுவே பணமாக மாற்றிக்கிட்டா அது உனக்கு நிறைய பயன்படும். என் பேச்ச கேளு, இந்த நெல்லை சீக்கிரம் வித்துடு. நெல்லை விற்று பணமாக மாற்றிக்கலாம். ஆனால் பசி எடுத்தா பணத்தை சாப்பிட முடியுமா? எனக்கு என்னமோ அடுத்து வர்ற காலம் சரியா இருக்காது அப்படின்னு தோணுது. பறவைங்களோட சத்தம், காற்று வீசுகிற வேகத்தை பார்த்தா அடுத்த வருஷம் சரியா மழை பெய்யாதோன்னு தோணுது. எறும்புங்க கூட தேவையான உணவுகளை சேர்த்து வைக்கிறத நான் பார்த்தேன். இது எல்லாம் வறட்சிக்கான அறிகுறிங்க. ஒருவேளை வறட்சி வந்தா இந்த நெல் நமக்கு பயன்படுமே. ஐயோ ராமையா, என்ன நீ பழைய காலத்து ஆள் மாதிரி பேசுற? பஞ்சாங்க குறிக்கிற ஐயரு கூட இந்த வருஷம் மழை பெய்யும்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா நீ பயத்துல நெல்லை விற்க மாட்டேன்னு சொல்ற. நெல் விலை குறைஞ்சி போச்சுன்னா அப்புறம் உனக்கு நஷ்டமாயிடும். உன் பயந்தான் உன்னோட எதிரி. ஆமா ராமையா அண்ணன், பூபதி ஐயா சொல்றது உண்மைதான். பணம் இருந்தா அப்புறமா அரிசி கூட வாங்கிக்கலாம்ல. நான் எல்லா நெல்லையும் விற்க போறேன். எனக்கு பண தேவை அதிகமா இருக்கு. அது உன்னோட விருப்பம், ஆனா நான் விற்க போறதில்ல. டேய் வீரையா, இந்த நெல் எல்லாத்தையும் பையில போடு. பத்திரமா மழை வரதுக்குள்ள வீட்டுக்கு கொண்டு போகலாம். மழை வரதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கணும். ராமையா அந்த நெல் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுல இருக்கிற ஒரு பெரிய கூடையில அந்த எல்லா நெல்லையுமே கொட்டலான்னு பாத்துக்கிட்டு இருந்தப்போ அதை பார்த்து அவனுடைய மனைவியான கௌரி வெளியில வந்தா. ஏங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஊர்ல இருக்கிற எல்லாரும் விளைச்சல வித்து நகை வாங்கிக்கிறாங்க. பக்கத்து வீட்டு பூபதி ஐயா அவங்க பொண்டாட்டிக்கு ஒட்டியானம் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த அம்மா ஒட்டியானத்தை போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க என்னமோ எல்லாத்தையும் விற்காம கொண்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பணம் முக்கியம் இல்லையா? எனக்கும் ஆசையெல்லாம் இருக்கும்ல. கௌரி, நகை அலங்காரத்துக்கு நல்லா இருக்கும், ஆனா பசி வந்தா சாப்பிட சாப்பாடு தானே வேணும். அந்த பூபதிக்கு ஆடம்பரம் அதிகம், ஆனா யோசிக்கிற திறன் அவன்கிட்ட கிடையாது. எறும்புங்க அதோட முட்டைங்களை உயரமான இடத்துக்கு கொண்டு போகல. பறவைங்க அதுங்களோட கூடுகளை கீழே கட்டுதுங்க. இதெல்லாம் வறட்சிக்கான அடையாளம். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்ல. நீங்க வேற ஏதோ நம்பிக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க. கையில பணம் இருந்துச்சுன்னா வறட்சி வரும்போது வாழ்ந்துக்கலாம், எது வேணும்னாலும் கொண்டு வந்துக்கலாம். வறட்சி வந்தா விளைச்சல் விளையாது. அப்போ உங்ககிட்ட கோடி ரூபாய் இருந்தா கூட ஒரு பிடி அரிசி வாங்க முடியாது. பெரியவங்க தானியத்தை தான் லக்ஷ்மின்னு சொன்னாங்க, தனத்தை லக்ஷ்மின்னு சொல்லல. நம்ம கிட்ட தானியம் இருந்தா நாம மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிற அத்தனை பேரும் வயிறார சாப்பிடலாம். இந்த தானியம் வீட்டில் இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். நாளைக்கு நாம கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் ஆகணும். சரிங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரியாதான் இருக்கும். நீங்க முன்ஜாக்கிரதையா இருக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் நகையை போட்டுக்கிட்டு பெருமையா சுத்தும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான். அந்த பெருமை எத்தனை நாளைக்கு இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த வருஷம் மழை பெய்யலனா இந்த நெல்லுக்கே விலை அதிகமாக இருக்கும்.
அப்போ இந்த நெல்லை விற்று அந்த பணத்தில் உனக்கு காசி மாலை வாங்கி தரேன். இப்படி 6 மாசம் போச்சு. ராமையா நினைச்ச மாதிரி தான் நடந்துச்சு. அந்த வருஷம் மழை பெய்யல. ஆகாயத்துல இருந்து மழையும் பெய்யல. கிணத்துல ஆத்துல இருந்த தண்ணி எல்லாமே வத்தி போச்சு. அந்த வருஷம் போட்ட விளைச்சலும் வீணாதான் போச்சு. ஊரு பஞ்சாயத்துல விவசாயிங்க எல்லாருமே கவலையோட உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊரோட தலைவரும் அங்கதான் இருந்தாரு. என்னய்யா ஊர் ஜனங்களா, வறட்சி வரும்னு எதிர்பார்க்கலல்ல. இப்போ வறட்சி வந்துடுச்சு. நமக்கும் சாப்பாடு இல்லை, ஆடு மாடுங்களுக்கும் உணவு இல்லை. பக்கத்து ஊரில் ஏற்கனவே திருட்டுத்தனம் அதிகமாயிடுச்சான். அரசாங்கத்திலிருந்து உதவி கிடைக்கிற வரைக்கும் நாம் என்ன பண்ண போகிறோம்? ஆமாம் பெரிய ஐயா, என் வயலில் போட்ட மிளகா விதை எல்லாமே வீணாக போச்சு. செலவு பண்ண பணம் கூட வரல. கையில் ₹1 கூட இல்லை. என் பொண்டாட்டி ஒட்டியானத்தை அடகு வச்ச பணம் கூட செலவாயிடுச்சு. அரிசி வாங்கலான்னா சந்தையில் அரிசியே இல்லை. அப்படியே இருந்தாலும் ஒரு மூட்டை ₹100ன்னு சொல்கிறாங்க. இது வியாபாரமா இல்லை பகல் கொள்ளையா? என் நிலமை அதை விட மோசமாக இருக்குங்க ஐயா. இருந்த நெல் எல்லாத்தையும் விற்று கடனை தீர்த்துட்டேன். இப்போ வீட்டில் சாப்பிட அரிசி கூட இல்லை. பசங்க எல்லாரும் பட்டினியாக இருக்காங்க. அப்பா பசிக்குதுன்னு கேட்கும்போது அதை கேட்டு என்னால் எதுவும் செய்ய முடியலை. நான்லாம் ஏன் தான் உயிரோடு இருக்கணும்? ராமையா, எல்லாரும் அன்னைக்கு நெல்லை விற்றப்போ நீ விற்கலையாமே. எல்லாரும் அன்னைக்கு உன்னை பயந்தாங்கோலின்னு சொன்னாங்க. இப்போ உன் நிலைமை எப்படி இருக்கு? ஐயா, கடவுளோட புண்ணியத்தில் என் வீட்டில் சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் நான் நெல்லை விற்காம பத்திரமா வச்சுக்கிட்டேன். பசுமாடுங்களுக்கு தேவையான காஞ்ச புல்லையும் நான் எடுத்து வச்சிட்டேங்க ஐயா. இப்போ என் குடும்பத்தை சேர்ந்தவங்க 1 வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்கலாம். பார்த்தீங்களா, இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட சொன்னானா? இப்போ ஒரே பட்டினியில் இருக்கும்போது இவன் மட்டும் சந்தோஷமாக வாழறான். உனக்கு முன்னாடியே தெரியும்னா எங்ககிட்ட ஏன் நீ சொல்லலை? பூபதி, நான் அன்னைக்கே சொன்னேன் நெல்லை விற்காத, வறட்சி வர மாதிரி இருக்குன்னு. நீ கேட்டியா? அன்னைக்கு நீ என்ன கிண்டல் பண்ண. பணம் இருந்தால் எதை வேணுனாலும் வாங்கலான்னு சொன்னியே. இப்போ உன் பணத்தை வச்சு எதை வேணுனாலும் வாங்கிக்கோ. உன்னோட திமிரால தான் இப்போ நீ அழிஞ்சு நிற்கிற. அதுக்கு அரிசி இருக்கணுமே நான் வாங்குறதுக்கு. இப்போ எங்கேயுமே அரிசி கிடையாது. இப்போ பணம் கூட காகிதமாக தான் தெரியுது. பூபதி, ராமையா மேலே குறை சொல்லாத. அவன் முன்ஜாக்கிரதையாக இருந்திருக்கான். நாம தான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம். ராமையா, இப்போ ஊரோட நிலைமை சுத்தமாக சரியில்லை. உன்கிட்ட இருக்கிற நெல்லை கொஞ்சம் ஊர் ஜனங்களுக்கு விற்கிறியா? நியாயமான விலைக்கு கொடு. இதை செஞ்சால் பெரிய உதவியாக இருக்கும். ஐயா, இது வியாபாரம் பேசுறதுக்கான நேரம் இல்லை. என்கிட்ட இருக்கிறத நான் விற்கிறேன்னு சொல்லலை, ஆனால் பங்கிட்டு கொடுக்குறேன். என் ஊர் ஜனங்க பட்டினியோடு இருக்கிறத என்னால் பார்க்க முடியாது. நான் எடுத்து வச்சிருக்கிற நெல் எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் சொந்தம்தான். நாளைக்கு காலையில் என் வீட்டுக்கு வாங்க, நான் எல்லாருக்குமே பங்கிட்டு கொடுக்குறேன். ராமையாவோட வீட்டுக்கு முன்னாடி ஊஜனங்க எல்லாரும் வந்து நின்னாங்க. ரங்கையா, இந்த 1 மூட்டை நெல்லை நீ கொண்டு போய் பசங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடு. பணம் இப்போ தர வேண்டாம். அடுத்த வருஷம் விளைச்சல் வந்ததுக்கப்புறம் கொடு. உன் பசங்களோட பசி தீந்தா போதும். நீ என் குலதெய்வம் ராமையா. அன்னைக்கு நீ சொன்னதை நான் கேட்கல. நான் எல்லா நெல்லையுமே வித்துட்டேன். நீ செஞ்ச இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். எல்லாரும் கேளுங்க. நெல்லை இடிச்சு வர உமியை எடுத்து மாடுங்களுக்கு சாப்பிட போடுங்க. வீணாக்காதீங்க. இந்த வறட்சி காலம் முடிகிற வரைக்கும் நாம எதுவுமே வீணாக்காம பத்திரமா பாத்துக்கணும். எல்லாரும் நெல்லை வாங்கிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா பூபதி மட்டும் போகல. அவன் திமிர் அவனை இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ராமையா கிட்ட கை நீட்டுறதான். நேத்து என்ன எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினா அவன்கிட்ட நான் கை நீட்ட மாட்டேன்னு நினைச்சான். அன்னைக்கு சாயந்தர நேரம் பூபதியோட வீட்டுல பசங்க பசியால தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பொண்டாட்டி சண்டை போட்டாங்க. உங்க கௌரவம் மண்ணோட மண்ணா போக, அங்க ராமையா எல்லாருக்குமே நெல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்களும் போக வேண்டியது தானே? அவர்கிட்ட இருந்து நெல்லு கேட்க வேண்டியது தானே? நம்ம வீட்டுல பசங்க பட்னியா இருக்காங்க. அவங்க பசியை விட உங்க கௌரவம் உங்களுக்கு முக்கியமா போச்சா என்ன? ஒழுங்கு மரியாதையா எழுந்திருச்சு போங்க. போய் அவர்கிட்ட இருந்து நெல்லை வாங்கிக்கிட்டு வாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் ராமையோட வீட்டு வாசல்ல இன்னும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பூபதி ஒரு கருப்பு கம்பளியை எடுத்து அவன் முகத்தை மறைக்கிற மாதிரி போத்திக்கிட்டு ராமையோட வீட்டுக்கு வந்தான். ராமையா வெளியில உட்காந்துக்கிட்டு இருந்தான். ராமையா, ராமையா, யார் அது? பூபதி, நீயா? என்ன இந்த நேரத்துக்கு இங்கே வந்திருக்க? ராமையா,
பகல்ல இங்க வர எனக்கு மனசு ஒத்து வரல. வீட்டுல பசங்க பட்டினியா இருக்காங்க. கஞ்சி காய்ச்ச கூட அரிசி இல்லப்பா. ஊர்ல எல்லாருக்கும் நெல்லு கொடுத்த, எனக்கும் கொஞ்சம் கொடுக்குறியா? என் பசங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்கணும். அதுக்கு பதிலா என் வீட்டை கூட எடுத்துக்கோ. என் பசங்க நல்லா இருந்தா போதும். பூபதி, கஷ்டம்னு வரும்போது கோபம், பகை இது எல்லாத்தையும் பெருசா எடுக்கக்கூடாது. நீ என் பக்கத்து வீட்டுக்காரன். உன் பிள்ளைங்க என் பிள்ளைங்க மாதிரி. இதுக்கு எதுக்குப்பா வீட்டை எழுதி கொடுக்கணும்? இந்த 2 மூட்டை நெல்லை கொண்டு போ. நான் உனக்கு போடுற பிச்சை இல்லை, இது என்னோட உதவி. ராமையா, என்னை மன்னிச்சிடு. உன்னை நான் ஏதேதோ சொல்லிட்டேன். பிசுனாரின்னு சொன்னேன், கொஞ்சம் கூட அறிவில்லாதவன்னு சொன்னேன், பயந்தாங்கோலின்னு சொன்னேன். ஆனால் இப்போ தெரியுது, நீ எல்லாத்தையுமே தொலைநோக்கு பார்வையோட பார்த்து இருக்க. உன்னோட புத்திசாலித்தனம் தான் இன்னைக்கு என் குடும்பத்தை காப்பாற்றி இருக்கு. ஆபத்தில் உதவுறவன் கடவுள்னு சொல்லுவாங்க. நீ எங்க கடவுள். எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம்? தேவையானதை எடுத்து வைக்கிறவன் தான் நாளைக்கு சிரிப்பான். தேவையில்லாமல் செலவு பண்ணுறவன் நாளைக்கு அழுவான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நாம் எல்லாரும் விவசாயிங்க. இயற்கையை கவனிக்கணும், இயற்கைக்கு நெருக்கமாக இருக்கணும். அப்பதான் நாளைக்கு என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்க முடியும். பணத்தை விட சாப்பாடு தான் முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்ட இல்லையா? அந்த வருஷம் வறட்சி முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் நல்ல மழை பெஞ்சது. அதனால வயல்ல போட்ட விதைகள் எல்லாமே நல்லபடியா விளைஞ்சு விளைச்சல் நல்லா வந்துச்சு. ஊஜனங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஊஜனங்க எல்லாரும் சேர்ந்து ராமையாவுக்கு நன்றியை தெரிவிச்சாங்க. இன்னைக்கு நாம எல்லாரும் நம்ம ஊரை பச்சை பசேல்னு மாத்தி இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம ஊரை சேர்ந்த ராமையா மட்டும்தான். ராமையா மட்டும் நெல்லை எடுத்து வைக்காம இருந்திருந்தா நாம உசுரோட இருந்திருக்க மாட்டோம், விவசாயம் பண்ணி இருக்க மாட்டோம். ஆமா, எனக்கு இப்ப புரியுது. பணத்தை விட முக்கியம் உணவு தான். ஆடம்பரம் முக்கியம் இல்ல, அத்தியாவசியத்துக்கு தான் செலவு பண்ணணும். ராமையா எனக்கு பாடம் கத்து கொடுத்துட்டான். என் கண்ணை திறந்து வச்சிருக்கான். இனிமே ராமையா மாதிரி தான் நான் நடந்துக்க போறேன். வயல்ல விளைஞ்ச பாதி விளைச்சலை பத்திரமா எடுத்து வைக்க போறேன். இதில் என்னை பற்றி பெருமையாக பேச ஒன்றுமே இல்லை. நான் சாதாரண விவசாயி செய்கிறத தான் செஞ்சேன். பணம் வாழ்க்கைக்கு முக்கியம்தான், ஆனால் அதை விட முக்கியம் உணவு. அந்த உணவை தயாரிக்கிறவங்க நாமளே அதை மதிக்கலைன்னா எப்படி? நான் விளையிறது எல்லாத்தையும் வச்சுக்கோங்கன்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சமாவது எடுத்து வச்சு முன்ஜாக்கிரதையோடு இருந்தால் நமக்கு நல்லது. நாளைக்கு நம்ம பசங்க பட்டினியாக இருக்க மாட்டாங்க. ஊஜனங்க ராமையாவை பாராட்டும் போது கௌரி புருஷனை பார்த்து ரொம்பவும் பெருமைப்பட்டான். அன்னையில இருந்து அந்த ஊர் விவசாயிங்க எல்லாருமே ராமையாவை பார்த்து முன்ஜாகிரதையா இருக்க கத்துக்கிட்டாங்க. வறட்சி வந்தாலும் கூட இப்ப அந்த ஊஜனங்க தைரியமா தான் இருந்தாங்க. நாளைக்கு பத்தி யோசிக்காதவன் இன்னைக்கும் சந்தோஷமா வாழ முடியாது. சிக்கனம், தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது கஷ்ட காலத்துக்கு உதவியா இருக்கும். ஆத்தங்கரையோரமா இருக்கிற ராமச்சந்திரபுரம் கிராமம் அது. அங்க பொங்கல் பண்டிகை நல்லபடியா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வீடு வாசலும் கோலமும் தோரணத்துல பார்க்க அழகா இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு விவசாயி ராமையா, அவருடைய மனைவியான சாவித்ரி, 2 பேரும் பொண்ணு லக்ஷ்மி, மருமக கோபாலுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கோபால் பட்டணத்துல கணக்கு பிள்ளை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். சரியான பிசுனாரி. ₹1 செலவு பண்றதுக்கு கூட உயிரே போற மாதிரி தவிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா பேராசை பிடிச்சவன். ஏங்க, வண்டி எங்க வந்துகிட்டு இருக்கு? பாவம் மாப்பிள்ளைக்கு பசி எடுக்குமா என்னவோ? இதோ வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க சாவித்திரி. நம்ம மருமகனுக்கு பசியை விட ஆசை அதிகம். இந்த தடவை என்ன கேட்க போறாரோ? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவரை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்குள்ள மாட்டு வண்டி வீட்டு வாசல்ல வந்து நின்னுச்சு. லக்ஷ்மியும் கோபாலும் இறங்குனாங்க. அப்ப கோபால் வண்டிக்காரன் கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருந்தான். ஏன்யா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வர்றதுக்கு 50 காசு அதிகமா கேட்குற? பணம் என்ன மரத்துலையா காய்க்குது? நான் கொடுக்குறேன்னு சொன்னது ₹1, இப்போ ₹1.5 கேட்குறியே. ஐயா, இது பண்டிகை நேரம் இல்லையா? நீங்கள் கொண்டு வந்த பொருளெல்லாம் கனமாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஏற்றினது இறக்குனது நான் தானே. சாமா கனமாக இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் பேசினதை விட அதிகமாக தரமாட்டேன். அதை பார்த்துக்கிட்டு இருந்த ராமையா வண்டிக்காரனுக்கு இன்னொரு 50 காசு கொடுத்து அனுப்பிவிட்டான். கோபாலுடைய கையில ஒரு பெட்டியும் லக்ஷ்மியோட கையில இன்னொரு பெட்டியும் இருந்துச்சு. வர வர கிராமத்து ஆளுங்களுக்கு ஆசை அதிகமாயிடுச்சு மாமா. அந்த வண்டிக்காரனுக்கு ஏன் அதிகமாக பணம் கொடுத்தீங்க? இப்படி கொடுத்தா அவங்க பழகிடுவாங்க. நாளைக்கு இதை விட அதிகம் கேட்பாங்க. ஐயோ பரவாயில்ல மாப்பிள்ள, பண்டிகை தானே, அவன் சந்தோஷமா இருக்கட்டும். நீங்க 2 பேரும் உள்ள வாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள போனாங்க.
அப்ப சாவித்ரி லக்ஷ்மிய நல்லா விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கோபால் மட்டும் வீட்டுக்கு நடுவுல நின்னு வீட்டை பாத்துக்கிட்டு இருந்தான். அப்ப வீட்டுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விளக்க பார்த்து அவங்க மாமியார் கிட்ட, அத்தை, பகல் நேரத்தில் எதுக்கு விளக்கு எரியுது? அதை அணைச்சிடுங்க. என்ன விலை விற்கிதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு வீணா செலவு பண்ணணும்? அட பரவாயில்லப்பா, அது கடவுள் படத்துக்கு முன்னாடி ஏத்தி வச்சிருக்கிற விளக்கு, அதை அணைக்க கூடாது. நீ போய் சீக்கிரமா கை காலெல்லாம் கழுவிட்டு வா. அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு முடிச்சதும் கோபால் லக்ஷ்மி கூட சண்டை போட ஆரம்பிச்சான். லக்ஷ்மி, கல்யாணத்தில் உங்கள் அப்பா எனக்கு தங்க சங்கிலி போடுறதா சொன்னார். ஆனால் அப்போ போடலை. என் நண்பனோட வீட்டில் அவங்க மாமா அவனுக்கு 4 பவுன் தங்க சங்கிலியை போட்டிருக்காரு. எனக்கு போகிக்கு தங்க சங்கிலி வேணும், இல்லைன்னா நான் வெளியே வர மாட்டேன். என் கௌரவம் என்னாகிறது? என்னங்க இப்ப திடீர்னு போய் கேட்டா பாவம் எங்க அப்பா பணத்துக்கு என்ன பண்ணுவாருங்க? பண்டிகை நாளன்னைக்கு சண்டை வேணாம், இன்னொரு தடவை நான் வாங்கி கொடுத்துடுறேன். முடியாது. நாளைக்கு தங்க சங்கிலி எனக்கு கொடுத்தா மட்டும்தான் போகி நெருப்பு கிட்டேயே நான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். அதுக்கப்புறம் ஊருக்காரங்க தப்பாக பேசுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்ஷ்மி அழுதுகிட்டே வெளியில போய் அவங்க அம்மா கிட்ட விஷயத்த சொன்னான். அதை கேட்டு சாவித்ரி யோசிச்சு பார்த்து சின்னதா சிரிப்பு சிரிச்சு, ஐயோ என் தங்கமே, உன் வீட்டுக்காருக்கு தங்கம் வேணும் அவ்வளவுதானே, அதை நான் கொடுக்குறேன். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் அழுவாங்களா? நீ போய் நிம்மதியா தூங்கு, காலையில் என்ன நடக்குதுன்னு பாரு. அடுத்த நாள் காலையில போகி பண்டிகை. போகி நெருப்பு கொளுத்துறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துச்சு. குளிர் காயறதுக்காக எல்லாருமே தயாரா வெளியில வந்தாங்க. ஆனா கோபால் மட்டும் வெளியில வராம இன்னும் தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ ராமையா, மாப்பிள்ள வாங்க, விடிஞ்சிடுச்சு, போகி கொளுத்த வேண்டாமா? லக்ஷ்மி எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா மாமா? தங்க சங்கிலி இல்லைன்னா நான் வரமாட்டேன். அப்போ சாவித்ரி அம்மா கையில ஒரு நகைப்பெட்டியை எடுத்துக்கிட்டு கதவு பக்கத்துல போய் நின்னாங்க. மாப்பிள, உங்க ஆசையை நிறைவேற்றதான் நான் வந்திருக்கேன், கதவை திறங்க. உடனே கோபால் ஆசையா போய் கதவை திறந்தான். சாவித்ரி அம்மா கையில இருக்கிற பெட்டியை பார்த்ததும் அவன் முகத்துல ஒரு வெளிச்சம் வந்துச்சு. இந்தாங்கப்பா, இதுல 5 பவுன் தங்க சங்கிலி இருக்கு. இத உங்க மாமனாரு உங்களுக்காகவே செஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிய கோபாலோட கையில வச்சாங்க. ரொம்ப கனமா இருக்கு அத்தை. நீங்க தேவதைக்கு சமம். என் பேச்சை கேட்டு எனக்கு ஏத்தா மாதிரி நடந்துக்கிறீங்க. இதோ இப்ப நான் போகி கொளுத்த வரேன். இருங்க மாப்பிள, ஒரு சின்ன விஷயம். நீங்க எங்க பாசத்தை விட இந்த தங்கத்துக்கு தான் மதிப்பு கொடுக்கறீங்கன்னு தெரியுது. நகை கொடுத்தாதான் வெளியில வருவேன்னு சொல்றீங்கன்னா நமக்குள்ள இருக்கிறது உறவு இல்ல, இது வியாபாரம் போல. இதுல வியாபாரம் எங்க இருக்கு அத்தை? வேணுங்கிறத கேட்டு வாங்குறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. சரிப்பா, நீ சொல்றது எனக்கு பிடிச்சிருக்கு. இனிமே நமக்கு நடுவுல எல்லாமே வியாபாரம் தான். இந்த நொடியில இருந்து இந்த வீட்ல உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அதுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு தான் நீங்க வாங்கணும். இது என்னோட நிபந்தனை. நீங்க நகைய வாங்கினதுனால இந்த ஒப்பந்தத்துக்கு நீங்க ஒத்துக்கணும். சரிங்க அத்தை, என்கிட்ட பணத்துக்கு எந்த குறையும் இல்லை. உங்க கணக்கை நீங்க பாத்துக்கோங்க, என்னோட கணக்கை நான் பாத்துக்கிறேன். இப்ப வாங்க போலாம். கோபால் பெருமையா அந்த தங்க சங்கிலியை போட்டுக்கிட்டு போகி நெருப்பு கிட்ட வந்தான். குளிர்ல அந்த போகி நெருப்ப பார்த்த உடனேயே கைய நீட்டி, ஆஹா இவ்வளவு கதகதப்பா இருக்குன்னு நினைச்சான். அப்போ சாவித்ரி அம்மா உடனே ஒரு புத்தகத்தையும் ஒரு பென்சிலையும் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. மாப்பிள, போகி நெருப்புல நல்லா குளிர் காயறீங்க போல, இதுக்கு நீங்க எனக்கு 2 ரூபாய் கொடுக்கணும். என்னது, குளிர் காயறதுக்கு பணமா? வீட்டை அடிக்கிற வெயிலுக்கும் சுவாசிக்கிற காத்துக்கும் கூட காசு கேட்பீங்க போலயே. காத்து கடவுள் கொடுத்தது, அது இலவசம். ஆனா இந்த நெருப்பு நாங்க மூட்டினது. இந்த விறகு நாங்க எடுத்துட்டு வந்தது. நெருப்பு எங்களுக்கு சொந்தம், ஆனா அனல நீங்க அனுபவிக்கிறீங்க. இதுல எப்படிப்பா இலவசம் கொடுக்க முடியும்? பணம் கொடுத்துதான் ஆகணும், இல்லனா நெருப்பு கிட்ட இருந்து எழுந்துறீங்க. அப்ப கோபால் சுத்தி எல்லாரும் அவனை பாக்குறதுனால மானம் போயிடுமோன்னு சொல்லி 2 ரூபாவை எடுத்து சாவித்ரி அம்மா கிட்ட கொடுத்துட்டான். ரொம்ப நன்றி. லக்ஷ்மி, போமா, மாப்பிளைக்கு காஃபி கொண்டு வந்து கொடு. நல்ல காஃபி கொடுக்குறீங்களா? ரொம்ப குளிரா இருக்கு. லக்ஷ்மி காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்தான். கோபால் அதை குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சாவித்ரி அம்மா மறுபடியும் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அங்க வந்தாங்க. தண்ணி கலக்காத பால், சக்கரை, காஃபி தூள் என் பொண்ணோட கஷ்டம்.
மொத்தமா சேர்ந்து இந்த காஃபிக்கு 5 ரூபாய். என்னது 5 ரூபாயா? பட்டணத்துல கூட ஒரு காஃபி இவ்வளோ விலை விற்காதே. அங்கேயே ஒரு நல்ல காஃபிக்கு 2 ரூபா தான் ஆகும். இது நாங்க எங்க கிராமத்துல செஞ்சு கொடுக்கற காப்பி மாப்பிள. இதுல பாசமும் இருக்கு, என் பொண்ணோட சிரமமும் இருக்கே. இது ரொம்பவும் தரமான காப்பி. வேணும்னா குடிங்க, இல்லனா அப்படியே வச்சிடுங்க. ஆனா நீங்க பாதி குடிச்சதுனால பணத்தை கொடுத்துதான் ஆகணும். கோபால் ரொம்ப கோவமா 5 ரூபாவை சாவித்திரி கிட்ட கொடுத்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கோபால் குளிக்கிறதுக்காக போனான். அத்தை, குளிக்கலான்னு போனா தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. குளிக்கிறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கொடுக்குறீங்களா? சுடுதண்ணி வேணுமா? கிணத்துல இருந்து தண்ணியை இறக்கணும், விறகு கொண்டு வந்து அடுப்பை பத்த வச்சுதான் தண்ணியை சூடாக்கணும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து எப்படியும் ஒரு 3 ரூபாய் ஆகும். நீங்க 3 ரூபாய் கொடுத்து தண்ணி காய்ச்சி கொடுக்குறேன். குளிக்கிறதுக்கு கூட பணமா? இது பகல் கொள்ள அத்தை. சத்திரத்துல அறைக்கு வாடகை கொடுக்கறது இல்லாம சுடுதண்ணிக்கு தனியா பணம் கொடுப்பீங்கல்ல, அதுவும் இந்த மாதிரி தான். நீங்க தானே இந்த வீட்டை சத்திரமா மாத்திட்டீங்க. கோபால் விருப்பமே இல்லாம 3 ரூபாயை கொடுத்தான். மதிய நேரம் சாவித்ரி அம்மா மணமணக்கிற சாப்பாடு மட்டும் இல்லாம பலகாரத்தையும் செஞ்சாங்க. வடை பாயசத்தோட விருந்தை சமைக்கும் போது அந்த மனம் வீடெல்லாம் பரவுச்சு. அந்த மனத்துக்கே கோபாலுக்கு பசி அதிகமாயிடுச்சு. அவன் சாப்பிட வந்து உக்காந்தான். அப்போ சாவித்ரி அம்மா பரிமாற வந்து உக்காந்தாங்க. மாப்பிள, பரிமாறதுக்கு முன்னாடி எந்த பலகாரம் என்ன விலைன்னு சொல்லவா? இதோ இந்த அதிரசம் 1 10 ரூபாய், வடைக்கு 5 ரூபாய், இனிப்புக்கு 8 ரூபாய், சாப்பாடு சாம்பார் சேர்ந்து 20 ரூபாய், அதுல நெய் போட சொன்னீங்கன்னா இன்னொரு 2 ரூபாய், அப்புறம் வாழை இலைக்கு 2 ரூபாய். மொத்த பணத்தையும் முன்னாடியே கொடுத்துருங்க. அத்தை, இது ரொம்ப அநியாயம். ஒரு ராட்சசி மாதிரி நடந்துக்கிறீங்க. சொந்த மாப்பிள்ளைக்கு சாப்பாடு போடவே பணம் வசூல் பண்றீங்கன்னா இது நல்ல வழக்கம் தானா? சொந்த மாப்பிள்ளனா போகி பண்டிகை அன்னைக்கு அத்தை மாமாவுக்கு மரியாதை கொடுப்பாரு. தங்க சங்கிலி போட்டாகணும்னு அடம் பிடிக்க மாட்டாரே. நீங்க அந்த சங்கிலிக்காக ஆசைப்பட்டு எங்களை அவமரியாதை பண்ணிட்டீங்க. உங்களுக்கு உறவை விட அந்த சங்கிலி தான் முக்கியம். அப்படி இருக்கும்போது நாங்க மட்டும் எங்ககிட்ட இருக்கிறத எதுக்கு உங்களுக்கு சும்மா கொடுக்கணும்? நீங்க இப்ப எங்களுக்கு மாப்பிள்ளை இல்ல, எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு வியாபாரி தான். என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. மொத்தம் சேர்த்து 50 ரூபாய் ஆகுது. எனக்கு சாப்பாடு பரிமாறுங்க, பசிக்குது. இந்த பணத்தை வேணும்னா அப்புறம் தரேன். கடன் கொடுக்கற பழக்கம் எங்களுக்கு இல்லப்பா. பணத்தை கொடுத்தீங்கன்னா தான் நான் சாப்பாடு போடுவேன். உங்களுக்கு வேண்டானா பக்கத்து தெருவில் சத்திரம் இருக்கு, அங்க இலவச சாப்பாடு இருக்கு. ஆனா என்ன, நெய் போட்ட சாம்பாரும் இந்த வடை பாயசம் இதெல்லாம் கிடைக்காது. கோபால் பசியாலையும் அவமானத்திலையும் தவிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் கையில எவ்வளவு பணம் இருக்குன்னு எண்ணி பார்த்தா வெறும் 10 ரூபாய் மட்டும்தான் இருந்துச்சு. அவன் கழுத்துல இருக்கிற தங்க சங்கிலிய பார்த்தான். அது ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அவன் பசியாத தீக்கல. பசி ஒரு மனுஷனோட திமிர அழிச்சிடும் அப்படிங்கறது அவன் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டான். மாமா, நீங்களாவது சொல்லுங்களேன். பசிக்குதுன்னு சொல்றேன், சாப்பாடு போடாம வியாபாரம் பேசுறாங்க. இது அநியாயம் இல்லையா? ஐயோ, நான் இந்த வீட்டுக்கு தலைவன், அவ்வளவுதான் மாப்பிள்ள. இந்த வியாபார ஒப்பந்தம் நீங்களும் என் பொண்டாட்டியும் போட்டுக்கிட்டது தானே. இது உங்களுக்குள்ள நடக்கிறது. இதில் நான் வர முடியாது. கோபாலுக்கு அன்னைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. பணம் அவனுடைய தேவைக்கு என்னைக்காச்சும் பயன்படலாம், ஆனா பசிய எந்த பணத்தாலையும் தீர்த்து வைக்க முடியாது. இப்ப அவன் கழுத்துல போட்டிருக்கிற தங்க சங்கிலி அவனுக்கு பாம்பு மாதிரி தான் தெரிஞ்சுது. அந்த தங்க சங்கிலியை கழட்டி அவன் சாவித்ரி அம்மா கிட்டேயே திரும்ப கொடுத்துட்டான். அத்தை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு அறிவு வந்துடுச்சு. தங்கம் பணத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, உறவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். எனக்கு இந்த தங்க சங்கிலியும் வேண்டாம், இந்த ஒப்பந்தமும் வேண்டாம். உங்க கையால சமைச்ச சாப்பாடும் உங்க பாசமும் போதும், அதை கொடுங்க. இன்னைக்கு நான் உறவுகளுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கத்துக்கிட்டேன். இப்ப வந்தீங்க வழிக்கு. உறவுகள் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அதை எடை போட்டுலாம் பார்க்க கூடாது. இந்த சங்கிலியை உங்களுக்காக தான் வாங்கணும். அதை நாங்களா உங்களுக்கு கொடுத்திருந்தா அது பாசமா இருந்திருக்கும். நீங்களா கேட்டு வாங்கினதுனால அது இங்க வியாபாரம் ஆயிடுச்சு. உங்க மனசை மாத்ததான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். புரியுதுங்க அத்தை. இனிமே பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உறவுகளை உதறி தள்ள மாட்டேன். இன்னைக்கு நான் ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டேன். சரி, இப்ப பணம் எதுவும் வேண்டாம், வயிறார சாப்பிடுங்க. லக்ஷ்மி, மாப்பிளைக்காக சமைச்சு வச்ச எல்லாத்தையுமே அவருக்கு பரிமாறுமா. கோபால் சந்தோஷமா வயிறார மனசார சாப்பிட்டு முடிச்சான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எங்க அத்தையோட கைப்பக்குவத்துக்கு முன்னாடி எந்த தங்க சங்கிலி நிக்க முடியாதுன்னு நினைச்சான்.
அன்னைக்கு சாயந்தரம் வீட்ல எல்லார் கூடவும் சேர்ந்து பொங்கல் பண்டிகை அவன் சந்தோஷமா கொண்டாடினான். மாமியார் கத்து கொடுத்த பாடத்தை கோபால் அவன் வாழ்க்கையில மறக்கவே இல்லை. உறவுகளையும் அன்பையும் பாசத்தையும் வியாபாரமா ஆக்கக்கூடாது. ஏன்னா அதோட மதிப்பு விலை மதிக்க முடியாதது.